வணக்கம் நண்பர்களே. இது என்னுடைய இன்னொரு நூலக அடுக்கு. இதுபோன்று கீழே 2 நூலக அடுக்குகள் இருக்கின்றன. குட்டி நூலகத்திற்குள்ளே தான் வாழ்கிறேன். என்னை பொறுத்தவரை ஒரு ஐஸ்வர்யமான வீடு என்பது நூலகம் நிறைந்தது. பல ஆண்டுகளுக்கு முன் சுந்தர ராமசாமியின் இல்லத்திற்கு செல்லும்போது அவருக்கென்று ஒரு நூலகம் இருப்பதை கண்டு நான் பிரமித்திருக்கிறேன். அந்த நூலகத்தை இன்று அவருடைய மகன் கண்ணன் ஒரு குறிப்பு நூலகமாக அவர் வீட்டு மாடியிலே பராமரித்து வருகிறார். ஆய்வு மாணவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதன் பிறகு பி.கே. பாலகிருஷ்ணனுடைய மிகப்பெரிய நூலகத்தை நான் பார்த்தேன். எனக்கென்று ஒரு வீடு அமையும் போது ஒரு நூலகம் உருவாக்க வேண்டும் என்ற கனவு எனக்கு இருந்தது. நான் கிட்டத்தட்ட நாடோடியாக ஊரிலிருந்து ஊருக்கு பணிமாற்றம் அடைந்து சென்று கொண்டிருந்த போது திருமணத்திற்கு முன்பு புத்தகங்களை வாங்கி சேகரிக்க ஆரம்பித்தேன். அப்போதே என்னிடம் ஒரு குட்டி நூலகம் இருந்தது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது பல கள்ளிப்பெட்டிகளில் அந்த புத்தகத்தை கொண்டு செல்வேன். நூலகம் ஒன்று இருக்க வேண்டும், அதற்கான இடம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே எப்போதுமே ஊருக்கு வெளியே குறைவான வாடகையில் ஒரு இடத்தை தங்குவதற்காக கண்டடைவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. இன்று எனக்கென்று ஒரு நூலகம் அமைகிறது. 2000 இந்த இல்லத்தை கட்டும்போது சோர் முழுக்க புத்தக அடுக்கை வைத்து தான் கட்டினேன். இந்த மாடி கட்டப்படும் போது மறுபடியும் உள்ளும் வெளியிலும் நூலக அடுக்குகளை உருவாக்கினேன். என்னுடைய நூலகங்களில் பெரும்பகுதி நான் படித்தவைதான், அதை பெருமையாக சொல்ல முடியும். வெறுமே காட்சிக்காக நூல்களை வைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. இந்த நூல்கள் பெரும்பாலானவை படித்தவை, எஞ்சியவை குறிப்புதவி நூல்கள். முழுக்க யாராலையும் படித்து விட முடியாது. ஆனால் தொடர்ந்து அதை படித்துக்கொண்டே இருப்பேன். இப்போது அதிகம் படிப்பது இணையத்தில், குறிப்பாக ஆர்கேவ் தளத்தில் இருக்கும் பழைய நூல்களை. பல சமயம் அந்த நூல்களின் பிரதிகள் இங்கே இருக்கும். ஆனால் இங்கே எடுத்து படிப்பதை விட ஆர்கேவ் தளத்தில் படிப்பது எளிதாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட தகவலை அங்கே சென்று சட்டென்று பார்த்து விட முடியும். ஆகவே நான் இணையத்தை அதிகமாக பயன்படுத்துகிறேன் என்றாலும் இந்த நூல்கள் பெரும்பளவுக்கு உதவியாக இருக்கின்றன. இந்த புத்தகம், இதை எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை எடுத்து படிப்பேன். இது மானுட வரலாறு என்கிற நூல், மானவ சரித்திரம் என்ற பெயரிலே மலையாளத்திலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் ஜோக்கா ஹாக்ஸ், லியோனார்ட் வூலி இருவரும் சேர்ந்து எழுதியது. மனித வரலாறு. யுனெஸ்கோ இதை வெளியிட்டிருக்கிறது. யுனெஸ்கோ 1950களில் இதை வெளியிட்டது. 1986 இதை கேரளா பாஷா இன்ஸ்டிடியூட் மலையாளத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். இது ஒரு பகுதி தான். இதில் புராதன சரித்திரமும் நாகரிகத்தின் தொடக்கமும் மட்டும்தான் உள்ளது. சங்கரப்பள்ளி நாராயணன் போற்றி, ப்ரொஃபசர் ஏ.ஜி. மேனோன், எம். சண்முகதாஸ் ஆகியோரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நல்ல மொழிபெயர்ப்பு. இதனுடைய 2 தொகுதிகள் இங்கே இருக்கின்றன. இன்னும் ஒரு தொகுதி உண்டு, அது உள்ளே இருக்கிறது. இந்த நூல், இவ்வளவு பெரிய புத்தகம், மனித வரலாற்று ஒட்டுமொத்த சித்திரத்தை நமக்கு அளிக்கிறது. அதாவது இதன் தொடக்கம் உலகெங்கும் இருக்கும் கற்கால மனிதர்களின் தடயங்களை பற்றியது. அங்கிருந்து வரலாற்றை தொடங்குகிறார். என்னை பொறுத்தளவரை கற்காலத்தில் இருந்து மதம், ஆன்மீகம், கலை எல்லாவற்றையும் தொடங்குவது என்பது மிக ஆரோக்கியமான ஒரு பார்வை. கற்காலத்தை பற்றிய ஒரு தெளிவான சித்திரம் ஒருவரிடம் இருந்தால் மட்டும்தான் சிந்தனையுடைய அடிப்படைகளை அவர் புரிந்து கொள்ள முடியும். அங்கிருந்து ஆரம்பிக்கும் இந்த புத்தகம் ஒட்டுமொத்த உலக வரலாற்றை பல படிகளாக சொல்கிறது. கற்காலம், அதன் பிறகு உலோகங்கள் உருவான காலம், சிற்றரசுகள் உருவான காலம், அவை இணைந்து பேரரசுகள் உருவான காலம், பேரரசுகளுக்கிடையே போர்கள் நிகழ்ந்த காலம், வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு உலக நிலப்பகுதிகள் வரலாற்றில் எழுச்சி பெற்றிருக்கின்றன. மத்திய ஆசியாவின் எழுச்சி,
தென்கிழக்கு ஆசியாவின் எழுச்சி, ஐரோப்பிய எழுச்சி, நவ ஐரோப்பா, அதாவது ஐரோப்பிய மறுமலர்ச்சி, அதன் பிறகு காலனி ஆதிக்கங்களில் அடிமைப்பட்டிருந்த நாடுகளில் நிகழ்ந்த எழுச்சிகள், அதன் பிறகு நவீன காலகட்டம். இதுவரைக்கும் இந்த புத்தகம் பேசுகிறது. இப்போது ஒரு சில வார்த்தைகளில் உலக வரலாற்றை சொன்னேன் அல்லவா? இப்படி ஒரு மனிதனுக்கு அவனுடைய தலைக்குள் உலக வரலாறு பற்றிய ஒரு வரைபடம் இருக்க வேண்டும். இப்போது என்னால் உலக வரலாற்றின் ஒரு வரைபடத்தை நினைவிலிருந்து சொல்ல முடியும். நான் பலமுறை இதெல்லாம் படித்திருக்கிறேன். அதாவது எங்கெங்கெல்லாம் கற்கால சின்னங்கள் உள்ளன, அவற்றின் தனித்தன்மைகள் என்ன, அவற்றிலிருந்து எந்தெந்த நாகரிக கூறுகள் பின்னாடி வளர்ந்தன, அவற்றிலிருந்து எப்படி தொடக்க கால மானுட நாகரிகம் உருவாகி வந்தது, அதாவது மாயன் நாகரிகம், அதன் பிறகு எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், இந்திய நாகரிகம், ரோமா அரசு வரைக்குமான அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, இதுல இந்திய பண்பாடு தொடக்கம் எங்கே சென்று பொருந்துகிறது, இது என்னால் சொல்ல முடியும். இது ஒவ்வொரு காலகட்டத்தை பற்றி ஒரு மணி நேரம் பேசுற அளவுக்கு எனக்கு தகவல் தெரியும். அதன் பிறகு உலக வரலாற்றில் நமக்கு அறிந்த ஒரு வரலாறு ஆரம்பிக்கிறது. ரோமாபுரியின் ஆட்சி, அதன் பிறகு பைசென்டைன் பேரரசு, புனித ரோம பேரரசு, அதற்கு எதிரான ஐரோப்பிய நாடுகளின் எழுச்சி, மொழி வழி தேசியங்கள் உருவானது, மொழி வழி நாடுகள் பிரிந்தது, ஐரோப்பா தன்னை புதிய வகையில் வரையறுத்துக் கொண்டது, கலை இலக்கியங்களிலும் சிந்தனையில் ஐரோப்பாவில் உருவான வளர்ச்சி, அதன் விளைவாக அறிவியலில் ஐரோப்பாவில் உருவான ஒரு மலர்ச்சி, சீன பண்பாடு, தொல்கால சீன பண்பாடு, டாங் வம்சத்தின் ஆட்சி காலம், அதன் பிறகு சீனாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த ஒரு பண்பாட்டு மூடிய தன்மை, சீனாவின் மேல் தொடர்ந்து ஜப்பான் நடத்தின தாக்குதல்கள், இந்திய வரலாறு, இந்திய வரலாற்றிலே கிரேக்கர்கள் ஊடுருவல், அதன் பிறகு இந்தியாவில் உருவான பேரரசுகள், மௌரிய பேரரசு, குப்த பேரரசு போன்றவை, வட இந்திய பேரரசுகளின் தென்னாட்டு படையெடுப்புகள், தென்னாட்டில் இருந்த சாதவாகன பேரரசின் வீழ்ச்சி, அதையொட்டி அதில் இருந்த துணை நாடுகள் எல்லாம் தனித்தனி நாடுகளாக பிரிந்து சாளுக்கியர்கள், பல்லவர்கள், வாகாடர்கள், கங்கர்கள், ராஷ்டிரகூடர்கள் என தனி அரசுகளாகி தங்களுக்குள் மோதிக்கொண்ட வரலாறு. அவர்களில் ஒரு தரப்பினர் தென்னிந்தியாவுக்கு தெற்கே வந்து காஞ்சியை தலைநராக கொண்டு பல்லவ பேரரசை உருவாக்கியது. அதற்கு முன்னால் இருந்த களப்பர் ஆட்சி காலம், அது சாதவாகன பேரரசின் ஒரு காலகட்டம். அதற்கு முன்னால் இங்கே இருந்த சங்க காலம், அதாவது சிறு சிறு அரசுகள் ஒன்றாக இணைந்து 3 பேரரசுகளாகி அந்த 3 பேரரசுகள் ஒருவர் மோதிக்கொண்டு அதிகாரத்துக்காக போட்டியிட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம் அது. பல்லவர் காலத்துக்கு பிறகு சோழர் காலம், அதன் பிறகு பாண்டியர் காலம், அதன் பிறகு இஸ்லாமிய படையெடுப்பு, அதன் பிறகு நாயக்கர் ஆட்சி காலம், அதன் பிறகு வெள்ளையர் ஆட்சி காலம், காலனி ஆதிக்கம், ஐரோப்பிய எழுச்சியை தொடர்ந்து காலனி ஆதிக்கம் உருவாகி உலகம் முழுக்க காலனி ஆதிக்கம் செல்கிறது. இந்தியாவை, ஆப்பிரிக்காவை, தென் ஆசியாவின் பல நாடுகளை காலனி ஆக்குகிறார்கள். இந்த காலனி நாடுகளில் தொடர்ந்து ஆங்கில கல்வி, ஐரோப்பிய பண்பாட்டு ஊடுருவல் நடக்கிறது. அதன் விளைவாக ஒரு தேசிய உணர்வு உருவாகிறது. ஐரோப்பாவில் இருந்த பண்பாட்டு அடிப்படையிலான ஒரு நாடு என்ற உருவகத்தை இவர்கள் அடைகிறார்கள். அவ்வாறு உருவான தேசிய எழுச்சி காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக போரிடுகிறது. இந்த காலத்திலே 1915 வாக்கில் முதல் உலகப் போர் வருகிறது. அந்த உலகப் போரில் ஐரோப்பிய நாடுகள் ஒருவருக்கு ஒருவர் போரிடுகின்றன. உலகத்தில் பல நாடுகள் அதில் இணைந்து கொள்கின்றன. விளைவாக முடியாட்சி இல்லாமல் ஆகிறது. அதன் பிறகு பல்வேறு நாடுகளில் இராணுவ சர்வாதிகாரங்கள் உருவாகின்றன. மறுபடியும் ஒரு உலகப் போர் 1940களிலே. அந்த போரின் முடிவில்
காலனி ஆதிக்கம் நீடிக்க முடியாத நிலைமை உருவாகிறது. ஆகவே உலகங்களும் காலனி ஆதிக்கம் இல்லாமல் ஆகிறது. இந்தியா சுதந்திரம் அடைகிறது, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகள் சுதந்திரம் அடைகின்றன. மிகவும் பிந்தி நைஜீரியா சுதந்திரம் அடைகிறது. கடைசியாக ஆப்பிரிக்கா சுதந்திரம் அடைகிறது. நவீன காலம் உருவாகிறது. மறுபடியும் ஒரு உலக வரலாற்றை சொல்லிவிட்டேன். எப்படி திருப்பி 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 சொன்னாலும் இந்த சித்திரம் உங்க மண்டைக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அரசியலிலோ பொருளாதாரத்திலோ மற்ற ஏதேனும் துறையிலோ நீங்கள் சொல்லும் கருத்துக்கு ஏதேனும் மதிப்பு உண்டு. இந்த வகையான ஒரு முழுமை சித்திரம் தன் மனதில் இல்லாத ஒருவர், எப்போது கேட்டாலும் சொல்லும்படியாக அது மனதில் பதிந்திருக்காத ஒருவர் சிந்திப்பதில் பெரிய அர்த்தம் இல்லை. நண்பர்களே, அவரால் ஒரு பொருளாதார நூலை புரிந்து கொள்ள முடியாது, ஒரு அரசியல் நூலை சரியாக உள்வாங்க முடியாது, உலக இலக்கியத்தையே சரிவர பயில முடியாது. நீங்கள் ஒரு ரஷ்ய நாவலை பயில்கிறீர்கள் என்றால் அந்த வரலாறு ஒரு சித்திரம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? நெடுங்காலமாக ரஷ்யா எப்படி ஸ்வீடனுடன் போரில் இருந்தது, சின்னஞ்சிறு ஸ்வீடன் எப்படியெல்லாம் ரஷ்யாவை ஆதிக்கம் செலுத்தியது, அதிலிருந்து ரஷ்யாவின் தேசிய எழுச்சி என்பது சக்கரவர்த்தி பீட்டரில் எப்படி ஆரம்பித்தது, அது பயங்கர இவான் தி டெரிபிள் வரைக்கும் அந்த பேரரசு தன்மை எப்படி வந்தது, எப்படி ரஷ்யா சுற்றி இருக்கக்கூடிய குட்டி குட்டி பகுதிகளை எல்லாம் இணைத்து கொண்டு பேரரசு ரஷ்யா உருவாகியது, அதை எப்படி சார் வம்சம் ஆண்டது, எப்படி புரட்சி வழியாக அதை போல்ஷெவிக்கில் கைப்பற்றினார்கள், கைப்பற்றிய போதும் அந்த ஏகாதிபத்திய அரசமைப்பை அப்படியே தாங்கள் வைத்துக் கொண்டார்கள். அதன் வழியாக சக்கரவர்த்தி பீட்டர் கைப்பற்றி வைத்திருந்த இவான் தி டெரிபிள் ஆதிக்கம் செலுத்தி இருந்த அதே நிலப்பரப்புகளை அப்படியே சோவியத் ரஷ்யாவுக்கு தக்க வைத்துக் கொண்டார்கள். ஆகவே அந்த ரஷ்ய அமைப்புக்குள்ள இந்த நாடுகள் எல்லாம் சுதந்திர தாகத்துடன் இருந்தன. ஒரு 75 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சுதந்திர தாகம் வெடித்து ரஷ்யா அழிந்தது. இந்த சித்திரம் இருந்தால் தான் நீங்க டால்ஸ்டாயை சரியா படிக்க முடியும், டாஸ்டாவ்ஸ்கியை படிக்க முடியும், அலெக்சி டால்ஸ்டாயை படிக்க முடியும். இந்த சித்திரம் இல்லாத ஒருவர் படிக்கக்கூடியது குறைப்பட்ட படைப்பு, அவருடைய புரிதல் குறைவானது. இப்படி எல்லா நாடுகளுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. நண்பர்களே, இப்போ நிறைய பேர் ஐடி வேலையில் இருக்கிறீங்க, உலக நாடுகளுக்கு செல்லுறீங்க. செல்லும்போது அங்குள்ள அருங்காட்சியகங்களை நீங்க பார்க்கறது உண்டா? நான் பேசின வரைக்கும் நண்பர்கள் மிக குறைவாக அருங்காட்சியகங்களுக்கு போறாங்க. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை ஓரளவு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியகம் உங்கள்கிட்ட பல மடங்கு விரிவாக திறந்து கொண்டே போவதை பார்க்கலாம். ஒவ்வொன்றும் இதுதான், இதான் அங்க படிச்சேன், இதுதான் என்றாகும். பொருட்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு வரலாறு தோன்ற ஆரம்பிக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணம் கொள்ள ஆரம்பிக்கும். ஒரு பொருள் அங்கு இருக்கிறது ஒரு புதிய வாழ்க்கை சித்திரத்தை கொடுக்கக்கூடியதாகும். வரலாற்றை படித்தவனுக்கு அருங்காட்சியகங்கள் பெரும் பண்பாட்டு பொக்கிஷங்கள், உலகமே கண் முன்னால் நிற்பது போல. நியூயார்க், வாஷிங்டன், லண்டன், பிரான்சில் லூவர் மியூசியம், ஆஸ்திரியாவின் மியூசியங்கள் எல்லாமே பெரிய கலை பொக்கிஷங்கள். அவையெல்லாம் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளத்தான் நீங்க உலக மனிதனாக மாறுறீங்க. அந்த உலக மனிதனாக நின்று நீங்கள் சிந்திப்பதற்கு மட்டும்தான் சிந்தனை மதிப்பு உண்டு. தமிழனாக நின்று, இந்துவாக நின்று, இந்தியனாக நின்று, திராவிடனாக நின்று நீங்க சிந்திக்கிறீர்கள் என்றால் அதுக்கு சிந்தனை மதிப்பு கிடையாது, அது பற்று மட்டும்தான். அப்படி மதப்பற்று, இனப்பற்று, மொழிப்பற்று, இன்னும் பல பற்றுகள் வழியாக அறிய கொடுக்கிற அறிவு குறைப்பட்ட அறிவு. நண்பர்களே, குறைப்பட்ட அறிவு என்பது அறிவின்மைக்கு நிகரானது. அறிவில்லாம கூட இருக்கலாம், ஒரு கள்ளமின்மையாவது இருக்கும். குறைப்பட்ட அறிவு வெறும் வெறுப்பையும் காழ்ப்பையும் மட்டும்தான் உருவாக்கும். அது எதையும் அறிய முடியாம தடுக்கும். எதை சொன்னாலும் தன்னுடைய குறைப்பட்ட வண்ண கண்ணாடி வழியாக தான் பார்க்க முடியும். என்ன சொன்னாலும் ஒரே பார்வை தான் அதில் விழும். அது மார்க்சிய குறைப்பட்ட பார்வை உண்டு. எதை சொன்னாலும் கட்சி பார்வை தான். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சி பார்வைகள் வெறும் சில்லறை அதிகாரத்திற்காக அரசியல்வாதிகள் உருவாக்கக்கூடிய பார்வைகளை தங்களுடைய பார்வைகளை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில உலகத்தை பார்த்து திரும்ப 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 தவளை போல ஒன்றையே சொல்லி கொண்டிருக்கும் பெரும் கூட்டமாக நம்மை ஆக்குவது இந்த குறைப்பட்ட பார்வை. வெற்று பெருமிதங்கள். உலகத்தினுடைய ஒத்துமொத்த வரலாற்று சித்திரம் இல்லை என்றால் நீங்கள் தமிழ் பண்பாட்டை எங்கே கொண்டு பொருத்துவீர்கள்?
அண்மையிலே ஒரு பேட்டியிலே ஒரு பேட்டியாளர் என்ன கேட்டார், கீழடிக்கு பிறகு உலக வரலாறு மாறிவிட்டதல்ல. நான் கேட்டேன், உலக வரலாறு தான் என்ன? உலக வரலாறு என்பது மிக பிரம்மாண்டமானது. மாயன் பண்பாட்டுக்கு 10,000 ஆண்டு வரலாறு இருக்கு. பெய்ஜிங் கலாச்சாரத்துக்கு 10,000 ஆண்டு வரலாறு இருக்கு. 6,000 7,000 ஆண்டு வரலாறு எகிப்துக்கு இருக்கு. கீழடியில 2100 ஆண்டுகள் தொன்மையான ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டதனால் உலக வரலாறு எப்படி மாறும்? இந்தியாவிலேயே 6,000 ஆண்டு தொன்மையான 1000க்கும் மேற்பட்ட தொல்லியல் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட நகரங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டிலேயே கீழடியை விட ஆதிச்சநல்லூர் தொன்மையானது. ஆனால் நமக்கு அது தெரியாது. யாரோ ஒரு அரசியல்வாதி அதை மேடையில் ஆவேசமாக சொல்றோம், உடனே நம்பி நம்ம உணர்ச்சி வசப்படும். நம்மளை பேதைகளாக்குகிறார்கள், பைத்தியங்களாக்குறார்கள். அறிவார்ந்த ஒருத்தன் போய் பேசினா நம்மளை நாமளே முட்டாளாக்கும் அளவுக்கு நம்மளை வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு வெள்ளக்காரன் போய் கீழடிக்கு பிறகு உலக வரலாறு மாறிவிட்டது, அல்லது கீழடி உலகத்தின் தொன்மையான நாகரிகம் ஏதாவது சொன்னீங்கன்னா அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? நம்மளை பத்தி அவனுடைய மதிப்பீடு என்னவா இருக்கும்? ஒன்னும் சொல்ல மாட்டான். தனக்குள்ள ஒரு கேலி புண்ணையோட குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். திருக்குறள் தான் உண்மை உலகத்திலேயே பெரிய நாவல், பெரிய படைப்பு. திருக்குறள் தான் உலகத்திலே தொன்மையான படைப்பு என்று சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல சீனர்கள் இருக்கும் ஒரு மேடையில ஒருத்தர் இப்படி பேசுவது அரங்கில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் பக்கத்துல சீனர் உட்கார்ந்துருந்தார். அவர் முகத்தை நான் திரும்பி திரும்பி பார்த்தவர் என்ன நினைக்கிறார். முகத்தை கல் மாதிரி வைத்திருந்தார். சிரிக்கிறான்னு தெரியுது. ஆகவே நமக்கு தேவை ஒட்டுமொத்த பார்வை. அந்த பார்வையில நம்முடைய பங்களிப்பு என்று உண்டு. நாம் எந்த வகையிலும் தாழ்ந்தவர்கள் கிடையாது. நம்முடைய பண்பாடு மிக தொன்மையான ஒன்றுதான். தொல்லியல் தடயங்கள் வழியாக உண்மையில நாம் யாரோ என்பதை இந்த உலக வரலாற்றை நாம் கொண்டு எழுதி சேர்க்கலாம். நம்முடைய இடத்தை நம்ம கிளைம் பண்ணலாம். ஆனா அது உண்மையின் அடிப்படையில் மெய்யான தரவுகளின் அடிப்படையில் இருக்கணும். அதற்கு ஆராயணும். இந்த ஒட்டுமொத்த சித்திரம் நமக்கு வேணும். அதுல நம்மளை பற்றி நம்ம தரவுகளின் அடிப்படையில் யோசிக்கணும். அப்படி இல்லாம உள்நோக்கத்தோடு நம்மளை பற்றி நம்மகிட்டயே வந்து புகழ்ந்து பேசி நம்மளை கிளற வைக்கக்கூடிய போலி அறிஞர்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலைன்னா நீங்க அறிஞனே கிடையாது, அறிவு தகுதி கொண்டவரே கிடையாது. உங்களை இன்ப கிளுகிழுப்பு விட்டுறான். கவர்ச்சி நடனம் ஆடுறவனை விட கேவலமானவன் இந்த மாதிரி பொய்யான ஒன்றை சொல்லி நம்மளை இன்ப கிளுகிழுப்பு ஊட்டி நம்மளை வந்து ஒரு அரசியலை நோக்கி தள்ளக்கூடிய கவர்ச்சி நடனம் ஆடுறவன் அது ஏதோ காசுக்காக பண்றான். இவன் அதை பண்ணல, இவன் நம்மளை ஏமாத்துறான். ஒட்டுமொத்த வரலாறு என்று இருக்கிறது. அது மண்டைக்குள்ள இருக்கணும். எந்த பண்பாட்டையும் இழித்தும் பழித்து நாம் பேசக்கூடாது. எந்த பண்பாடு ஒன்றை விட ஒன்று மேலானதோ குறைவானதோ கிடையாது. இப்போ ஆப்பிரிக்க பண்பாடுகளை எடுத்துக்கொள்வோம். அது இன்னும் முறையாக ஆவணப்படுத்தப்படவில்லை. என்றால் ஃபோக் பண்பாடு, நாட்டுப்புற பண்பாடு. அவர்களுக்கு தொல்லியல் தடயங்கள் கிடையாது. கல்லிலோ அல்லது செங்கலிலோ அவர்கள் பெரிய கட்டுமானங்களை செய்யவில்லை. அவர்கள் நூல்களை எழுதி அவற்றை பொறித்து வைக்கவில்லை. அவர்களுக்கு எழுத்து பண்பாடு கிடையாது. ஆகவே தொல்லியல் தடயங்கள் கிடையாது. ஆனா பல ஆப்பிரிக்க பண்பாடுகளுக்கு மாயன் பண்பாடுகளை விட தொன்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொல்லியல் தடயங்கள் இல்லாதனால ஆப்பிரிக்க பண்பாடு கீழானது அல்ல. அது எழுத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சொல் பண்பாடு. எழுத்து பண்பாடை லோகோஸ் என்று சொல்லுவாங்க, எழுத்து சார்ந்த பண்பாடு. அதுதான் உலக வரலாற்று அதிகம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால பதிவு செய்யப்பட்ட மேலான என்ற அர்த்தம் இல்லை. நமக்கு தெரிய வேண்டும் எந்தெந்த பண்பாடுகள் உலகத்துல எவ்வளவு பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றன. உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய அருங்காட்சியங்களை சென்று பாருங்கள். எகிப்திய பண்பாட்டினுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது மனிதனாக நீங்கள் ஒரு மெய்சிலிர்ப்பை அடைவீர்கள். மெசபடோமிய பண்பாடு, பாபிலோனிய பண்பாடு ஒவ்வொன்றும் மானுட பண்பாடு என்ற வகையில் நம்முடைய பண்பாடு தான். நாம் பெருமிதம் கொள்ள முடியும். நம்முடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய நம்முடைய இனத்துடைய பண்பாடு எண்ணி மட்டும்தான் நாம் பெருமிதம் அடைவோம் என்றால் நாம் மனித குலத்தை பற்றி மானுடம் பற்றி யோசிக்க தகுதியற்றவர்கள். ஆகவேதான் முழுமை அறிவு என்று சொல்றோம். முழுமையாக தெரிந்து கொள்வது, அறிவை எல்லா பக்கத்திலிருந்து முழுமை செய்து கொள்வது. வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம்
தத்துவம் என்று எல்லா தரப்பையும் தெரிந்து கொண்டு முழுமைப்படுத்திக் கொள்வது. அவ்வாறு முழுமைப்படுத்திக் கொண்ட அறிவுக்கு மட்டும்தான் அறிவு மதிப்பு உண்டு. அதற்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த சித்திரத்தை அளிக்கும் பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சிகள் ஏதேனும் ஒரு தரப்பை மட்டும் சொல்லக்கூடிய யாருக்குமே எதிரானவை தான். அவங்களுக்கு இது பிடிக்காது. ஏன்னா இது தமிழ பெருமை அல்ல, இந்து பெருமை அல்ல, இஸ்லாமிய பெருமை அல்ல, கிறிஸ்தவ பெருமை அல்ல, மானுட வரலாறு. சொல்லப்போனால் மானுடத்தின் பெருமை. அதுதான் முழுமை அறிவாக இருக்க முடியும். அந்த அறிவு தான் உண்மையிலேயே அறிவின் பயனை நமக்கு அளிக்க முடியும். மற்றவை நம்மை கரைப்படுத்தும், குறைப்படுத்தும் அறிவுகள். அறிவின்மையில் இந்த விடுதலை ஆகும். அறிவை நோக்கி நகர்வோம். முழுமையான அறிவை நோக்கி நகர்வோம். நன்றி.